வணக்கம் ரவி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி உள்ளிட்ட தாலுகா பகுதிகளை உள்ளடக்கிய பகுதிகளில் கோடை குறுவை நெல் கொள்முதல் செய்வதற்காக 115 நெல் கொள்முதல் நிலையங்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்முதல் நிலையங்களின் மூலம் நேற்று வரை 55,397 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் அரவைக்காக ஆங்காங்கே திறக்கப்பட்டுள்ள சேமிப்பு கிடங்குகளுக்கும் கொண்டு செல்லும் பணி கடந்த 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக வாடகைக்கு நேரடியாக லாரிகளை அமைத்து நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் சேலத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு அந்த நிறுவனம் உள்ளூரில் லாரிகளை வாடகைக்கு அமர்த்தி கொள்முதல் பணியை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. ஆனால் அரசு நேரடியாக வாடகை வழங்கியதை விட தற்போது உரிமம் பெற்றுள்ள தனியார் நிறுவனம் வழங்கும் வாடகை குறைவாக உள்ளதென கூறி மன்னார்குடி தாலுகா லாரி உரிமையாளர் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள சுமார் 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் ஆங்காங்கே நெல் கொள்முதல் நிலையங்களிலே தேங்கி கிடக்கின்றன. கொள்முதல் செய்யப்பட்ட நெல்மணிகள் வீணாவதற்குள் லாரி உரிமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொள்முதல் பணிகளை தொடங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து லாரி உரிமையாளர் சங்க தலைவர் கூறிய பொழுது, அரசு நேரடியாக லாரி உரிமையாளர்களுக்கு வாடகை வழங்கிய போது குறைந்தபட்சம் 1 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 329 என நிர்ணயம் செய்து வழங்கியது. தற்போது தனியார் நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கி அந்த நிறுவனம் எங்களை போன்ற லாரி உரிமையாளர்களை வாடகைக்கு அமர்த்திக் கொள்வதால் அது குறைந்தபட்சமானது 322 மட்டுமே வழங்க முடிவு என தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் தனியார் நிறுவனமோ அரசிடமிருந்து 427 என வாடகை நிர்ணயம் செய்து பெற்றுக் கொள்கிறது. இதனால் லாரி உரிமையாளர்களும் எங்களிடம் பணி சேர்வர்களும் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே லாரி உரிமையாளர்களை அழைத்து உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் லாரி உரிமையாளர் சங்கம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுமார் 3000க்கும் மேற்பட்ட லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதுவரை மாவட்டம் முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட மெட்ரிக் டன் நெல்கள் அங்கே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கான சுமூக தீர்வை காண வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரதி.